எப்போ நல்ல ராணிமே ஸ்டைலாக உட்காந்துருப்போவ. நீங்கள் நல்லா வேலை பார்த்து வச்சுருக்கானே, நல்லா ராணிமே தானே இருப்பா. நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். நீ என்ன செய்யலை? கூட்டு போயிட்டு 2500 அன்னைக்கு செலவு எனக்கு. ஒரு இடத்துக்கு வர மாட்டான்னு சொன்னால் உடைய மாட்டா. சும்மா போன உடனே அவள் பாப்பா கேட்டான்னு சொல்லிட்டு வண்டி, அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஆஸ்பத்திரி கூட்டு போனால் ஆஸ்பத்திரி செலவு 500 தான். அது போக எக்ஸ்ட்ரா 2500 செலவாயிருக்காது. அவளை விட நீ தான் அதை ஆசையாக உட்காந்துருக்காதுக்கு மேலே ஏறி ஏறி. எனக்கு தெரிஞ்சு உன் ஆசையை தான் நிறைவேற்ற என்னமோ தெரில எனக்கு. நிஜமா அந்த வண்டி எம்பிடுக்கான் இருக்கு. அந்த வண்டி மேலே போய் ஏறி உட்காந்து இவா ரவுண்ட் அடிக்கா. எனக்கு தெரிஞ்சு இவா சின்ன வயசில் அப்போ வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆசையை ஃபுல்லாக எனக்கு நிறைவேற்றிட்டு இருக்கா. சிரிக்கதை பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுது. உண்மையாக சொல்லு. அது எனக்கு ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் ஓட்டி பார்க்கணுன்னு. அது இப்போ நான் என் மோளை வச்சு செய்தேன், அவ்வளோதான். நானும் ஒரு வாரமாக ஏமாற்றி விட்டே இருந்தேன். அங்கே வரல இங்கே வரல. கடைசி இந்த வாரம் கூட்டு போயிட்டு மொய்யரைச்சிட்டா. அப்படி இல்லை, நீ வாங்கி தரலனாலும் அவன் என்ன செஞ்சா கடைக்குள்ள நீ அவளை குறைச்சலாம். இப்போ அவரை குறை சொல்லலாம். நீ அவரை குறை சொல்லலாம்.